இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற முதலமைச்சரை நாங்கள் வரவேற்போம். ஒரு ஹெலிகாப்டரை தயார் செய்திருக்கின்றோம். அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறி இன்றைக்கு கர்நாடகத்தை சுற்றி பார்க்க வேண்டும். அதுக்கு பிறகு அவர் கருத்து சொல்ல வேண்டும் என்று அதில் தெரிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் தண்ணீர் கொடுக்க மாட்டேன் என்பதுதான் பொருள். அது மட்டுமல்ல, காவிரி நீர் ஒழுங்காற்று குழு ஒரு உத்தரவை பிறப்பித்தது. தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு தினந்தோறும் 3500 டிஎம்சி தண்ணீர் கர்நாடக அணையிலிருந்து காவிரிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையம் அதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் அவர்கள் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை நாங்கள் நிறைவேற்றப்பட மாட்டோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்துள்ளாமல் இது குறித்து கர்நாடகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெற்று அதற்கு பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அதே போலதான் நான் ஏற்கனவே 31/7/2022 நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அப்பொழுதே நான் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். இந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும். அதோட தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பிறகு சட்டங்களோடு கலந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினோம். நான் சொன்ன கருத்து போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் வாய் திறந்து இதற்கு பதில் சொல்லவில்லை.